வணக்கம். தமிழ்நாட்டை நோக்கி வரும் டிட்வா புயல் நெருங்கிவிட்டது என்றே கூறலாம். சென்னையை நோக்கி மேகக்கூட்டங்கள் படையெடுத்து வருகின்றன. இவற்றின் நகர்வு குறித்து வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் செய்தியாளர் சடையாண்டி. நன்றி மோனிஷா. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய அந்த டிட்வா புயலானது தற்பொழுது தமிழகத்தை நெருங்கிவிட்டது என்று கூட சொல்லலாம். வேதாரண்யத்திற்கு மிக அருகில் இருக்கிறது. சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது நம்ம வரைகலை மூலமே மிக தெளிவாக பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு, அந்த நாகப்பட்டினம் கடற்கரைக்கு மிக அருகில் இந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. வெறும் 80 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருப்பதன் காரணமாக அந்த டிட்வா புயலினுடைய அந்த வெளி வட்டார பகுதி தமிழ்நாடு கடற்பகுதியில் இருப்பதன் காரணமாக அதிகப்படியான மேக கூட்டங்களை இந்த டிட்வா புயல் நிலப்பரப்பை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக இன்று நள்ளிரவு வரை இந்த அதி கனமழை தொடரும் என்பதை நம்மால் இந்த வரைகலையே நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. தற்பொழுது இங்கு வரைகலையிலேயே பார்க்கலாம். இந்த பிங்க் நிறத்தில் இருக்கிறது அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதி. புதுச்சேரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள், மரக்காணம் பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது அதிகனமழை பெய்யக்கூடிய ஒரு காட்சிகள். அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் நிலப்பரப்பை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து இந்த புயல் மேலே வர 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 நமக்கு சென்னைக்கு அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று நள்ளிரவு எல்லாம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் இருப்பதாகத்தான் வரைகலை மிக தெளிவாக உணர்த்துகிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கிறாங்க. சென்னைக்கு மிக அருகில் வரும்பொழுது அது வலுவிழக்கும் என ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது தொடர்ந்து புயலாகவே நீடிக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது மாற்றி இருக்கிறார்கள் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது தொடர்ந்து ஆந்திர கடற்பகுதியை நோக்கி நகரும் என்பதையும் நம்மால் இந்த வரைகலை மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே டெல்டா மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அதனுடைய புயலினுடைய வேகம் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்திலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கடற்பகுதிக்கு மிக இணையாக சுமார் 80 கிலோமீட்டர் இடைவெளியில் தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையில் பயணித்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னைக்கு நாளை மாலை மிக அருகில் வரும் பொழுது 25 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயல் மையம் கொண்டிருக்கும். அப்படி என்றால் அந்த புயலினுடைய கண்பகுதி 25 கிலோமீட்டரில் இருக்கும் பொழுது அதனுடைய வெளிவட்டார பகுதி புயலினுடைய கண்பகுதி 25 கிலோமீட்டர் சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் பொழுது அது வெளிவட்டார பகுதி எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சமயங்களில் தரைக்காற்று அதிகப்படியான வேகத்தில் வீசக்கூடும். சுமார் 80 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் தரைக்காற்று வீசக்கூடும். மற்ற சமயங்களில் மேகக்கூட்டங்கள் அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து இன்று நள்ளிரவு, நாளை காலை, நாளை மாலை வரைக்கும் இந்த மழை தொடரும். சென்னை மட்டுமல்ல, டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் இந்த மழை தொடரும் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. நாளை சென்னைக்கு மிக அருகில் 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்ததற்கு பிறகு அது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் வலுவிழந்து நகரும் என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மோனிஷா, விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு நன்றி சாண்டி.